welcome the rockstar DSP. வருஷம் இருந்த ஆளு கிரிமினலா தானே யோசிப்பான். தான் மாட்டிக்க கூடாதுன்னு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் பண்றான். புனிதா இல்லங்கிறத மாத்தக்கூடாது. மீறி மாத்தணும்னு நினைச்சா என்னையும் மாமாவையும் உயிரோட விட மாட்டாராம். வீட்டை உங்க பேர்ல மாத்தி இவ எழுதி தரேன்னு சொல்லும் போது நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆக போகுதுன்னு. எவ்வளவு அழகா வீட்டை தரேன்னு சொல்லி நல்ல பேர் எடுத்து மாமா கிட்ட போட்டு கொடுத்து இப்படி சரவண ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருப்பேன். மணிகண்டா போதும், எது வேணா பேசலாம்னு பேசிட்டு இருக்காத. முதல்ல பேசுனது மகாலிங்கம் தானான்னு செக் பண்ணுவோம். அவர்தான். அவர் குரல், அதுல இருந்த மிரட்டல் எல்லாமே சொல்லுது அவர்தான். இதுல செக் வேற பண்ண போறீங்களா? தெய்வான, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. மாமா இப்படி எல்லாம் பண்றவரே கிடையாது. ஆமாமா, இப்படி பண்றவரு இல்லதான், கொலை பண்றவரு. இந்த மாதிரியே உன் மாமாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா? முதல்ல மாமா தான் பேசினாரான்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். உங்க முன்னாடியே அவருக்கு கால் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு மணிகண்டா. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. சாமி, நான் ஜெயில இருந்த இத்தனை வருஷத்துல வெளியில எவ்வளவு மாறிடுச்சு இல்ல? நீ எதப்பா சொல்ற? இல்ல, உன் கையில இருக்கிற போனை வச்சுதான் சொல்றேன். ஓ, ஒரு காலத்துல பேசுறதுக்காக மட்டுமே இருந்த போனு இது இல்லனா ஒரு நாளே போகாதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல? ஆமா ஆமா. என் மருமக தான் கூப்பிடுறா. பசங்கள்ட்ட இருந்து கால் வந்தா எனக்கும் பயம்தான் வருது. என்னன்னு அட்டன் பண்ணி கேளுப்பா. ஹலோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா? என் மனசுல உன்னோட நல்லதை தவிர வேற என்னமா என்ன இருக்கு? சும்மா பொய் சொல்லாதீங்க மாமா. எனக்காக இருக்கேன், எனக்காக இருக்கேன்னு சொல்லி எனக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? ஏம்மா, நான் என்னமா பண்ணேன்? நீ எதுக்கு என்கிட்ட தேவையில்லாம இப்படி பேசுற? மாமா, நான் எதுக்கு இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏமா, நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? மாமா, என்னோட தம்பி சரவணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? தபரு, நீ எதை சொன்னாலும் எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லு. மாமா, எதுவுமே புரியாத மாதிரி நடிக்காதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தெய்வானைக்கு கால் பண்ணி சரவணனுக்கு அடிபட்டதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிருக்கீங்க அவகிட்ட. நானு தெய்வானைக்கு போன் பண்ணி சொன்னனா? தபாரு, உன் வீட்டு ஆளுங்களுக்கு என் மேல பயம் வந்துருச்சுன்னு எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக எது நடந்தாலும் நான் தான் காரணம்னு சும்மா சொல்லக்கூடாது. நீ காரணம் இல்லாம வேற யாரடா காரணம்? நீ தானே எங்க குடும்பத்தை அழிக்க நினைச்ச. அப்ப நீ தானே சரவணனை துரத்தி அவனை விழ வச்ச. ஏய் ஏய், மரியாதையா பேசினா உன் வாய் தப்பிக்கும், இல்ல வெத்தலை பாக்கு போட வச்சிருவோம், ஜாக்கிரதை. மாமா, இப்ப எதுக்கு நீங்க இவனை மிரட்டுறீங்க? சரவணனோட கல்யாண நாள் தெரியுமா? நாங்களே அவனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்னு வருத்தத்துல இருக்கோம். உங்களால எப்படி மாமா இப்படி சிரிக்க முடியுது? பாருமா, உன் மாமன் கோடை கிடையாது. இது வரைக்கும் நான் உன் குடும்பத்தை மிரட்டி இருக்கலாம், இல்ல உனக்கு எதிராக அவங்க எது பண்ணாலும் நான் அவங்களுக்கு நேரா வந்து தானே பேசியிருக்கேன். இவ்வளவு ஏன், அன்னைக்கு உன் அம்மாவை நான் சத்தம் போட்டேன். அப்போ கூட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தானே சத்தம் போட்டேன். நான் இப்படிதான் திட்டுவேன்னு சொல்லி தானே சண்டை போட்டேன். எனக்கு இந்த மாதிரி கோலத்தனமா குறுக்கு வழியில போக தெரியாதுமா.
அவன் உன் ஆசை தம்பி எங்கேயோ கீழே விழுந்து சில்லறைய வாங்கிக்கிட்டான். அதையும் என்னோட கணக்குல எழுதலான்னு ஆசைப்படாதீங்க. ஏய் உனக்குலாம் என்னையா மரியாதை? பொடி பையன் என்னையா சொல்ற?